Hi guys, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் அதாவது ரிச் பீப்புளுக்கு புவர் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய காமன் டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன்னா, நீ ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை லைஃப்பில் வந்து நிறையா பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரீட் புக்ஸ், அதாவது புக்ஸ் நிறையா படிப்பாங்க. புவர் பீப்புள் பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது ரிச் பீப்புள் வந்து ஃப்ரீயாக இருக்க ஃப்ரீ டைம்னா அவங்க ஃப்ரீயாக இருக்க டயத்தில் புக்ஸ் படிப்பாங்க. புவர் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டயத்தில் டிவி பார்ப்பாங்க. அதுதான் ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது பெரிய பெரிய இந்த பெரிய பெரிய விலை உயர்ந்த கார்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரிச் பீப்புள் தான் டிவியே பார்க்குறது இல்லையா, அவங்களுக்கு எப்படி டிவியில் காமிக்க முடியும்? அதான் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிச் அந்த கோலை அச்சீவ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நிறையா புக்ஸ் படிங்க. ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருந்தது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது, செல்ஃப் டெவலப்மெண்ட், நிறைய புக்ஸ் படிங்க. இந்த வீடியோக்குள்ளே பெஸ்ட்டு ஃபினான்ஸ் புக்கு சஜஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணிச்சுன்னா அந்த புக்கை படிங்க. அந்த புக்கோட பேர் ரிச் டேட் புவர் டாட். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக படிங்க. இதுதான் வந்து ரிச் பீப்புளுக்கு புவர் பீப்புளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட். செகண்ட் டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் பண்ணுவாங்க. டீம் ஒர்க் மீன் அவங்க வந்து ஒரு டீமை ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதாவது எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் புவர் பீப்புள் வந்து நம்மளே ஒர்க் பண்ணணும், நம்மளே நிறையா சம்பாதிக்கணும், நம்மளை நம்ம நினைப்பாங்க, மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஆனால் ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா பார்க்கையில் அவங்க சிங்கிள் தனியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அவங்க வந்து டீம் ஒர்க் பண்ண நிறையா நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ தனியாக ஒர்க் பண்ணி நம்மளால் எப்படி பணத்தை அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ அவங்க வந்து டீம் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரிச் ஆகணும்னு கண்டிப்பாக எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. தேர்டு இருக்கிறதுல இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இதுதான். புவர் பீப்புள் பார்த்தீங்கன்னா லாட்டரி மென்டாலிட்டியில் இருப்பாங்க. லாட்டரி மென்டாலிட்டி அப்படின்னா என்னென்னா, நமக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் லாட்ரி விழுகும், இந்த மாதிரி அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும், நம்ம பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கை மட்டும்தான் பிலீவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ரிச் ஆகணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக அந்த லாட்டரி மென்டாலிட்டிலேருந்து வெளியே வாங்க. ஏன்னா நம்மள நிறைய புவர் பீப்புள் இருந்தால் என்னைக்காச்சும் ஒரு நாள் அதிர்ஷ்டம் வரும், என்னைக்காச்சும் இந்த லாட்ரி அடிக்கும், என்னைக்காச்சும் அது நடக்கும், அப்போ அது நடக்கும், இந்த மாதிரி லாட்ரி மென்டாலிட்டியில் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களால சக்ஸஸே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ரிச் பீப்புள் ஆகணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக அந்த லாட்ரி மென்டாலிட்டிலேருந்து வெளியில் வாங்க. ரிச் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான் பிலீவ் பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க் தான் நம்மளை சக்ஸஸ் பண்ண முடியும், பணம் சம்பாதிக்க முடியும் பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்புள் வந்து புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிடுவாங்க. அதாவது ஆனால் புவர் பீப்புள் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அந்த மென்டாலிட்டியில் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ரிச் பீப்புள் ஆகணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக புது புது விஷயங்கள் வந்து டெய்லி கற்றுக்கிட்டே இருங்க. எனக்கு எல்லாமே தெரியுன்ற மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்து புது புது விஷயங்கள் வந்து டெய்லி கற்றுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களால் ஒரு ரிச் பீப்புள் ஆக முடியும். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ரிச் பீப்புள் வந்து நிறையா ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப் புது புது ஆளுகளை பழகுவாங்க, புது புது நண்பர்கள் நெட்வொர்க் வந்து பில்ட் பண்ணிகிட்டே போவாங்க. புவர் பீப்புள் என்னென்னா அவங்க பார்த்து பழகினாலே பழகியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ரிச் ஆனிச்சுன்னா நிறையா நெட்வொர்க்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நிறையா பீப்புளோட கான்டாக்ட் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேஜர் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ரிச் பீப்புள் அண்ட் புவர் பீப்புள் சொல்லியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்புள் வந்து நிறைய ஃப்ரீயாக இருக்க டயத்தில் புக்ஸ் படிப்பாங்க, புவர் பீப்புள் வந்து டிவி பார்ப்பாங்க. ரெண்டாவது, ரிச் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கை பிலீவ் பண்ணுவாங்க. புவர் பீப்புள் பார்த்தீங்கன்னா லாட்டரி மென்டாலிட்டியில் இருப்பாங்க. தேர்டு, ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் பண்ணுவாங்க, புவர் பீப்புள் தனியாகவே ஒர்க் பண்ணி ஜெயிக்கலாம்னு நினைப்பாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, அதாவது அவங்களோட நெட்வொர்க்ஸ் வந்து அதிகப்படுத்துவாங்க. புவர் பீப்புள் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க எப்பயுமே பழகிறவங்களோடய பழகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃபைனல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லாட்டரி மென்டாலிட்டியில் இருப்பாங்க புவர் பீப்புள். ஆனால் ரிச் பீப்புள் ஹார்ட் ஒர்க் தான் நம்மளை வந்து சக்ஸஸ் பண்ண பிலீவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ரிச் பீப்புள் ஆகணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்டெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட்டு புக்ஸ், உங்களோட ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் உங்களை அச்சீவ் பண்ணுறாங்க பெஸ்ட்டு புக்ஸ் சஜஷன் பண்ணிக்க. கண்டிப்பாக அந்த புக்ஸ் எல்லாம் படிங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.